முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். மனிதனோட வாழ்க்கையில மேஜிக் புகுந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டதுன்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுக்கான சில ஆதாரங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ குகைகள்ல வாழ்ந்து வந்துகிட்டு இருந்த மனிதன் வேட்டையாட போகிறதுக்கு முன்னாடி விலங்குகளோட படத்தையும் அந்த விலங்குகளை வேட்டையாடுற மாதிரியான படத்தையும் பாறைகள்ல செதுக்குவானாம். அப்படி அவங்க செதுக்கின படத்துல இருக்கிற மாதிரியே வேட்டையாட போற இடத்துலையும் நடக்கும்னு நம்புனாங்களாம். இப்படி அவங்க வரைஞ்ச படங்களும் செதுக்கின சிலைகளும் தான் மேஜிக் உருவாக காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. பொதுவாக மேஜிக்னா அவங்க பொருளை வச்சு தான் மேஜிக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருளை வாங்கி மேஜிக் பண்ண போகிறேன். ஓகே, அப்படின்னா யாராவது பணம் கையில் வச்சுருக்கீங்களா? 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபா அதை வச்சு. ஓகே, எவ்வளோ ரூபாய் நோட்டு கொடுங்க? 100 ரூபாய். யாரோடது இது? உங்களோடது. சரி, ரைட்டு. இது வந்து ஒரிஜினலா? எப்படி செக் பண்ணுவீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்னு? எப்படி தெரியும்? நம்பரை வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நம்பரை வச்சு கண்டுபிடிப்பீங்க. நான் வந்து செக் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த நோட்டை இப்படி மடிச்சிருவேன். நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் மெஜிஷியன் நான் இந்த நோட் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு செக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா, என்கிட்ட ஒரு பென்சில் ஒன்று வச்சுருக்கேன். கிளியர்? இந்த பென்சிலை இந்த இடத்துல வைக்கிறேன். கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இந்த பென்சில் எடுத்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன். கிளியர்? இந்த பாயிண்டில். ஓகே, இது ரெடி? ஒரிஜினல் நோட்டாக இருந்தால் இந்த நோட்டு எதுவுமே ஆகாது. டூப்ளிகேட்டாக இருந்தால் நோட்டு என்ன ஆகுங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கிளியர்? உங்கள் கை நீட்டுங்க. என்ன பண்ணியிருக்கேங்க? ஓட்ட போட்டிருக்கேன். நம்பிக்கையிலேன்னு ஒரு தடவை காட்டுறேன். ஓகே, அவரு மட்டும்தான் வந்து சோகமாயிட்டார். மற்றவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா கரன்சி வந்து உங்களோடது. 100 ரூபாய் வந்து என்ன ஆயிருக்குங்க? ஓட்ட போட்டிருக்கேன். கிளியர்? ஓட்ட போட்டிருக்கேன்னா இப்போ இந்த நோட்டை இப்படி வைங்க. ஓகே, சரி. உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா இந்த நோட்டை இப்படி வச்சிருக்கேன். கிளியர்? இதை கிழிச்சிருக்கேன். 2 கிழிச்சிருக்கேன். ஓகே, இது அப்படியே ஒரு கையில் வச்சுருக்கேன். எவ்வளோ பீஸா இது? எப்படி வைங்க, கை காட்டுங்க. இது எவ்வளோ பீஸ் ஆயிருக்கும்? 1 2 2 பீஸ் கிழிச்சது. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. ரொம்ப சோகமாயிட்டாரு. கம்முன்னு இருக்கீங்க. ஏன்னா அவரு மட்டும்தான் கொஞ்சம் என்னடா 100 ரூபா அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு போயிடுச்சு, கிழிச்சிட்டாரு, இதுல வேற மேஜிக்குங்கிறாரு. அவரு மட்டும். ஆனால் நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஏன்னா 100 ரூபா அவரோட தானே. இப்போ இந்த மேஜிக் கிழிஞ்ச 100 ரூபாய் நோட்டு என்னவா மாறுன்னு பாருங்க. இப்போ அப்படியே உங்ககிட்ட வாங்கின மாதிரியே உங்கள் 100 rupees நோட்டை அப்படியே கொடுத்துட்டேன். செக் பண்ணி பாருங்கள் கிழிச்சிருக்கான்னு ஒரு தடவை. அதில் ஏதாவது
கரன்சி எப்பவுமே இந்த மாதிரி கிழிச்செல்லாம் செக் பண்ணாதீங்க, பார்த்துங்க ஒரிஜினல் அப்படியே இருக்கா உங்கள் கரன்சி, எதுவும் டேமேஜ் ஆகலையில சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அத்தனை பேருடைய கண்களும் பார்த்து கொண்டிருக்க பென்சிலால் குத்தி கிழிக்கப்பட்ட ரூபாய் நோட்டை மீண்டும் முழுமையானதாக எடுத்துக்காட்டி அசத்திய தயாவின் அடுத்த மேஜிக். இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம். இதுக்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு மேஜிக்கை பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க, பார்த்ததே கிடையாது. ஓகே, இல்ல மேஜிக்கே பார்த்தது இல்லையா? மேஜிக் டிவியில பார்த்துருக்கோம், நேரில் லைவ்ல வந்து இது வரைக்கும் பார்க்கணும். வேர்ல்டில் எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை பற்றி தெரிஞ்சாதான் நம்மளால் ரசிக்க முடியும். கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு பரத கலையாக இருந்தாலும், ஃபுட்பால், கிரிக்கெட், எதுவாக இருந்தாலும், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், அந்த கலையை பற்றியோ அந்த ஸ்போர்ட்ஸை பற்றியோ நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை ரசிக்க முடியும். இந்த மேஜிக் ஆர்ட் மட்டும்தான் நமக்கு தெரியவே கூடாது, அப்போ தான் ரசிக்க முடியும். ஓகேவா? இப்போ அந்த மாதிரியான ஒரு மேஜிக் தான் நான் பண்ண போகிறேன். முதன் முறையாக மேஜிக்கை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பை பெற்ற பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைவதற்கு காரணமாக இருந்த மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு டிசம்பர் 14, 1503 நாஸ்டர்டாமஸ் பிறந்த தினம். இவரோட படைப்பான லெஸ் ப்ரோபத்திஸ் மூலமா நல்லா அறியப்பட்டவர். அவரோட இந்த புத்தகத்துல வருங்காலத்துல உலகத்துல நடக்க போற சில முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே அறிஞ்சு குறிப்பிட்டிருக்காரு. இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட சுனாமி, அமெரிக்காவோட இரட்டை கோபுர தகர்ப்புன்னு சம்பவங்களை சரியா கணிச்சிருக்கிறதா அந்த புத்தகத்தை ஆராயிறவங்க சொல்றாங்க. முதல் உலகப் போரையும் இரண்டாம் உலகப் போரையும் சரியா கணிச்சிருந்த நாஸ்டர்டாமஸ் மூன்றாவதா ஒரு உலகப் போர் வரும்னு அதுக்கு காரணம் மேபஸ்ன்னு சொல்லியிருக்காரு. நாஸ்டர்டாமஸோட வருங்கால கணிப்புல நம்பிக்கை உள்ளவங்க மேபஸ்னா என்னன்னு தீவிரமா ஆராய்ஞ்சிட்டு வர்றாங்க. 52 கார்ட்ஸ் இருக்கு, இது கிளியரா வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். நீங்க இதுல எந்த கார்டு எடுப்பீங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. நான் இப்ப சொல்லிடுறேன். நீங்க இதுல இருந்து ஒரு கார்டு எடுப்பீங்க. அந்த கார்டு வந்து நான் பிஃபோரா உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல எந்த இடத்துல வேணாலும் நீங்க கார்டை டச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உங்கள் கையை இங்கே விரலை இங்கே வைக்கலாம். இதுவும் வேண்டாம்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். நீங்கள் விரல் வச்சதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே நான் மாற்ற போகிறது கிடையாது. ஆனால் பிஃபோராக நான் உங்களுக்கு என்ன கார்டு நீங்கள் எடுப்பீங்கிறது நான் உங்கள் மைண்ட் ரீட் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகே, நீங்கள் எடுக்க போகிற கார்டு ஒரு ரெட் கலர் கார்டு. டெஃபினட்டாக இதுலேருந்து நீங்கள் ரெட் கலர் கார்டு தான் எடுப்பீங்க. இதில் எல்லா கார்டும் இருக்கும். 52ல் ரெட் அண்ட் பிளாக் இருக்குது. இது பிளாக்கு, அடுத்து ரெட். நீங்கள் எடுக்க போகிறது ஒரு ரெட் கலர். ஓகே, ரெட்ல வந்து 2 சிம்பிள் இருக்கு. ஒன்று வந்து இந்த டைமண்ட்ங்கிற ஷேப், அனதர் ஒன்று வந்து ஆர்டின். டெஃபினட்டா நீங்க வந்து ஒரு ஆர்டின் கார்டு தான் எடுக்க போறீங்க. ஓகேவா? ஓகே, ஆர்டின்ல நீங்க எடுக்க போற கார்டு கேங்கிற கார்டு, கிங் ஆஃப் ஆர்டின், ராஜா கிங்குங்கிற கார்டு தான் நீங்க எடுப்பீங்க. இது என்னோட ப்ரிடிஷன். இதுதான் நடக்கும்னு நான் சொல்லிட்டேன். இதை நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன முயற்சி பண்ணுவோம் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். என்னன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துல கை வச்சுக்கலாம். இந்த கார்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா, இல்லை இது வேண்டாட்டி இந்த இடத்துல வச்சுக்கலாம். எனி பிளேஸ் எனி டைம், எங்கே வேணாலும் நீங்கள் அந்த கார்டை டச் பண்ணலாம். நான் எந்த விதமான ஃபோர்ஸும் உங்களை நான் பண்ண போகிறது கிடையாது. கிளியர்? ஓகே, எனி டைம் எனி பிளேஸ் டச் எனி ஒன் கார்டு. அப்படியே வச்சுருங்க. விரல எடுக்க வேண்டாம், அப்படியே விரல வச்சுருங்க. ஓகே, இது ஓகேவா இல்லை வேற கார்டு எடுத்துக்கிறீங்களா? இன்னொரு வாய்ப்பு தரேன். இந்த கார்டு வேணுமா இல்லை கார்டு வேண்டாமா? ஷூரா? மாத்திக்கிறீங்களா? ஏதாவது ஒரு டைம் யோசிச்சுங்களா, ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாத்திக்கலாம் நீங்க. சரி, இந்த கார்டை எடுத்து நீங்க பார்க்காம உங்க கையில வச்சுக்கங்க. பார்க்க வேண்டாம், நீங்க கையில வச்சுங்க. அப்படியே வெரி குட். ஓகே,
சரி நான் உங்ககிட்ட 2 சான்ஸ் கேட்டேன். நான் அந்த கார்டு வேணுமா இல்லை பக்கத்தில் நீங்கள் வேற கார்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது என்னங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்ன கார்டுன்னு பார்ப்போம். இது என்ன நம்பருங்க? இது பிளாக் கார்டு 9. இது ஒரு கார்டு நீங்கள் தள்ளி கை விரல் வச்சிருந்தா இது ஏஸ் ஆகிடும். இதுக்கு அந்த பக்கம் வச்சிருந்தீங்கன்னா 9ங்கிற பிளாக் கார்டு ஆயிடும். ஆனால் நான் இதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட ஒரு கார்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால நான் ஒரு கார்டு ப்ரிடிக்ட் பண்ணேன். என்ன கார்டு எடுப்பீங்கன்னு நீங்கள் சொன்னேன்? 14. ஓகேவா? நீங்க அதான் நடக்கும் உங்க மைண்ட் ரீட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை இப்ப அது கார்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். உண்மையாங்கிறது பார்த்துருவோம். சூப்பர் அங்கிள். இந்த கார்டை இதுக்குள்ள இருக்கு. நான் அந்த கார்டு மேலே இப்படி வச்சிருக்கேன், டேப் பண்ணியிருக்கேன். இந்த கார்டு இதில் இருக்கு. ஜஸ்ட் 52 கார்டில் ஒரு கார்டு நீங்கள் எடுத்த கார்டு உள்ள வச்சிருக்கேன். இது எந்த இடத்துல இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, பட் ஏதோ இதுக்குள்ள தான் இருக்கு. சரி, ஜம்ப்னு சொல்றேன். ஒரு செகண்ட்ல இது மேலே வானா உடனே இந்த கார்டு மட்டும் மேலே வந்து கிங் ஆஃப் 14 நீங்க நினைக்க டவுட்டா இருக்கு. மறுபடியும் பார்ப்போம். இதுல எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். ஓகே, திரும்பியும் இந்த கார்டை நான் இங்க வச்சிருக்கேன். ஓகே, நீங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இவ்வளோ எடுக்கலாம், இவ்வளோ எது வேணா உங்களோட சாய்ஸ் தான். நான் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு ஃப்ரீ சாய்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆஃப் எடுங்க. நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க எடுத்த இடத்துக்கு போன்னு சொல்றேன். எக்ஸாக்ட்லி உங்க கார்டு இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல உங்க கார்டு இருக்கு கண்டிப்பா. ஓகே, ஒரு கார்டு தள்ளி எடுத்திருந்தா ஏ டைமண்ட் ஆயிருக்கும். திரும்பி அங்க வைங்களேன். சரி, இப்போ இந்த கார்டு இங்க வச்சிருக்கேன். ரெடி? இந்த பாக்ஸ்குள்ள போன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓபன் பண்ணுங்களேன். எடுத்து இந்த நீங்க எடுங்களேன். இந்த கார்டு பாக்ஸ்குள்ள ஒரு கார்டு வந்திருக்கும் பாருங்க. அந்த கார்டு அதுல கிங் ஆஃப் 14. ஓகே, அது கொடுங்களேன். அந்த கார்டை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் மேல. ஓகே, சரி. வேற அதுல ஏதாவது செக் பண்ணி பாருங்க வேற கார்டு இருக்கான்னு. அது வேற ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். அந்த கார்டை தவிர வேற எதுவும் வர வச்சிருப்பேனே. அதான் உங்க முன்னால தானே முதல்ல நான் வச்சுட்டேன். நீங்க எதை எடுப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, இல்ல பரவாயில்ல. அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்துல கேக்குறாங்க. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் பண்ணும். ஓகே ஓகே, இந்த கார்டை நான் இங்க வச்சிருக்கேன். ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடுவோம். ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் இதுல கே ஆஃப் 14 இருக்கு. ஓகே, ஸோ இதுல கிளியரா நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல எவ்வளவு கார்டு நீங்க பாத்தீங்க? இப்போ 52ல இந்த மாதிரி கார்டு உங்க கண்ணுக்கு இப்போ எவ்வளவு தெரிஞ்சது? 1. சரி, இப்போ நான் இந்த கார்டு இங்க வச்சிருக்கேன். என்ன கார்டு நீங்க எடுத்திருக்கீங்க? என்ன கார்டு எடுத்து? கே தான். சும்மா உங்க கை இப்படி பாஸ் பண்ணுங்க. சும்மா டேப் பண்ணுங்க இப்படி. வெரி குட். எவ்வளோ கார்டு பார்த்தீங்க இதில்? 52ல எவ்வளோ கார்டு கிங் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 2 இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம். ஆனால் க்ளோ பண்ணியிருக்கேன். சேஞ்ச்னா இதில் 52 கார்டுமே KRT. ஒரு தடவை வேணா பார்த்துக்கிறீங்களா? கிளியரா வாட்ச். பார்வையாளர் ஒருவர் தேர்ந்தெடுக்க போற கார்டை முன்கூட்டியே கணிச்சு சொன்ன தயா அதில் வெற்றியும் கண்டார். அதைத் தொடர்ந்து சீட்டுக்கட்டிலிருந்த 52 வகையான கார்டுகள் அனைத்தும் திடீரென ஒரே மாதிரியாக காட்சியளிக்க பார்வையாளர்கள் வியப்பின் எல்லைக்கே போனது நல்லா தெரிஞ்சுது. இதைத் தொடர்ந்து தயா அடுத்ததாக நிகழ்த்தி காட்டப் போகும் மேஜிக்கை காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு
வித்தைகளை செஞ்சு பார்வையாளர்களை வியப்படைய வைக்கிற கலைகள்ல முதன்மையா திகழ்றது மேஜிக் கலை. வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவரையும் எளிதில் தன் வசப்படுத்தும் வல்லமை கொண்டது. பேப்பர் வச்சு தான் பார்க்கலாம். டிஷ்யூ பேப்பர் இருக்கு. ரெண்டு பேப்பர் இருக்கு. என்னோட கையில் ஒரு ரெண்டு பேப்பர். ரெண்டு பேப்பர் எடுத்து நான் ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேப்பர் இங்கே இருக்கு. கிளியர்? ஸோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பேப்பர் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒன்று நீங்கள் தொடுங்க. தொட்ட உடனே ஊதியிருக்கேன். இங்கிருந்து மறைஞ்சு போயிடுனா உடனே இது மாயமாக மறைஞ்சிரும். இங்கே வான்னு சொல்கிறேன். உடனே இந்த இடத்துல ரெண்டு பேப்பரும் ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, ரெண்டு பேப்பர் தவிர வேறு இதில் ஒன்று எடுத்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்கள் கை காட்டுங்க. உங்கள் கையில் எம்டி எதுவுமே கிடையாது. இங்கே ரெண்டு பேப்பர் தான் இருக்குது. ஒரு பேப்பர் எடுத்து நான் இங்கே வச்சிட்றேங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கிளியராக நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, டேர்ன் பண்ணி வச்சு என்னோட கையில் ஒன்று, உங்கள் கையில் ஒன்று. பேப்பர் மறைஞ்சிருச்சா இருக்கா உங்கள் கையில்? இருக்கு. செக் பண்ணி பாருங்க. தனி சரி, கையில் வச்சு நம்ம மேஜிக் பண்ணால் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இதை தூக்கி போட்டுருவோம். ஓகே, அதனால இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கையில் வைக்காம இந்த காயினை இங்கே வச்சுருக்கேன். ஓகே, காயின் நம்பர் 1, இது காயின் நம்பர் 2. எனி டவுட், எனி கொஸ்டின்ஸ் இருந்தால் செக் பண்ணி பார்த்துருங்க. ரெண்டு காயின் தவிர இருக்கா? சரி, ரெண்டு காயின் இங்கே வச்சிருக்கேன். இப்போ ரெண்டு காயின்ஸ் இருக்கு. இதை நான் ஸ்லோவா இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த காயின் இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டீல் டம்ளரை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இனியும் இந்த அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் வந்து சேஃபாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது மேலே இந்த பேப்பரை இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பேப்பர் கொடுங்க. காயினை வந்து இதுல இருந்து யாருமே எடுக்க முடியாது ஓபன் பண்ணாம. கிளியர்? ரெடி? இன்னொரு பேப்பர். உள்ள காயின் இருக்கா இல்லையா? இருக்கு. ஷூர். இன்னொரு பேப்பர். இதுக்கு மேலே எஸ்கேப் வாய்ப்பு இருக்கா அது வெளியே போறதுக்கு? சரி, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட இந்த பேப்பரை இப்போ இது போயிடும் இல்லைங்க? இது காயினா? காயின் உள்ள இருக்கா இல்லையா? இருந்தாலும் எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஒரு தடவை பார்த்துருமா இருக்கான்னு. இருக்கு. இங்கே 2 ரூபாய் காயின். இது பழசு, இது புதுசு. ஓகே, இங்கே வச்சிருக்கேன். 1 2 3ன்னு சொன்னதுக்கும் மாயமாக மறைஞ்சிடும். டவுட் இருந்தால் நீங்கள் ஒரு தடவை பார்க்கணுமா பார்த்துருங்க. ஸ்டில் 2 காயின் மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்டில் இங்கே வச்சுருக்கேன். ரெடியா? வாட்ச். கிளியராக காயினை வாட்ச் பண்ணுங்கள். One, 2, 3 டச் பண்ணா மட்டும்தான் மாயமா மறையும். மறையாது. இல்ல, ஒரு தடவை ஸ்டில் இங்க தான் இருக்கு. இதுல ஓகே, இங்க இருந்த டவுட் இல்ல. ஓகே, ஸ்டில் இந்த காயினை இது மேல வச்சிருக்கேன். கிளியரா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, உங்க கை இப்படி வைங்க மேல, இந்த கிளாஸ்க்கு மேல. ஓகே, மேல இப்படி வைங்க. ஓகே, ரெடி? அப்படியே வச்சிருங்க. ஓகே, கிளியர். காயின் ஸ்டில் இன்சைடு. யாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க? ரெடி? 1
2 ரெடியா 3 நம்புறீங்க? ரூபாய் நோட்டை கிழித்து மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்தது பார்வையாளர் தேர்ந்தெடுக்கப் போகின்ற காடை. முன்கூட்டியே கணிச்சு சொன்னது. இறுதியில கண் முன்னாலேயே டம்ளரை காற்றோடு காற்றாக கரைத்து மறைய வைத்தது என பல்வேறு மேஜிக்குகளை நிகழ்த்திக் காட்டிய தயா மேலும் பல ஆச்சரியங்களை உங்களுக்காக தரப்போகிறார். காணக் காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.